தன்னோட நிலைப்பாட்டில் அவர் தெளிவா இருந்து அதுல அடிக்கிறாரு. விஜய் அந்த இடத்துக்குள்ள அதிமுக மேல சாப்பிட்டா இருக்கிறாரு. சீமான் கொடநாடு கொலையாளிகள் யான் கைது படலன்னு கேட்கிறாரு. விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை. சீமான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி கடுமையா பேசுறாரு. இவருக்கு விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி வாரிசு அரசியல்னா திமுக வாரிசு அரசியல் தான். அதை மிஞ்சின வாரிசு அரசியல் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, அது இதுன்னு அதை அடிக்கிறாரு. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தன் பேரும் புகழும் வர்றதுக்காக இந்திரா காந்தின்னு அடிக்கிறாரு. இனத்தை அழிச்சது சோனியா குடும்பம்னு அடிக்கிறாரு. விஜய் அதுல இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி சீமான் 4% போவாருன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சரின்னு போல்டா 4 வரையும் அடிக்கிறதுனால சீமான் ஹீரோவா நிற்கிறாரு. இன்னைக்கும் சீமான் 4 வரையும் அடிக்கிறதுனால சீமான் ஹீரோவா நிற்கிறாரு. விஜய்க்கு அந்த மன வலிமை இல்லாம காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடாதா, எடப்பாடி கூட்டணிக்கு நம்மளை சேர்த்துக்கிட மாட்டாரான்னு குழப்பத்துல இருக்கனால அந்த ஹீரோயிசம் இல்லை. ஸோ சினிமாவில் ஹீரோவா நிற்கக்கூடிய விஜய் அரசியல் களத்துக்குள்ள கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதான்னு தன்னை நம்பி நிற்காம எதிர்பார்ப்போட ஒரு மனவலிமையற்றவரா நிற்கிறாரு. சீமான் மக்களை நம்பி 4 வரையும் அடிச்சு நிற்கிறாங்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன்ல எல்லா விஷயமே சீமானுக்கு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்குது. மக்கள் மத்தியில சீமான் இப்படி இந்த சூழ்நிலையில இந்த முறையில இவர்களுக்காக நிற்கிறாருங்கிறது மக்களை ரீச் ஆகுது.